குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். விஜயகுமார். ஸோ நம்ம வெஸ்டேஜ் வியாபார வாய்ப்பில் ஜாயின் பண்ண பிறகு இந்த வியாபாரத்தை எப்படி செய்யணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வெஸ்டேஜோடைய ஆன்லைன் மொபைல் ஷாப்பிங் ஆப் அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ண உடனேயே கம்பெனியிலிருந்து உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ்ல உங்களுடைய வெஸ்டேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி, உங்களுடைய பாஸ்வேர்டு அதில் இருக்கும். ஸோ அந்த ஐடி, அந்த பாஸ்வேர்டை பயன்படுத்தி தான் நீங்கள் வெஸ்டேஜுடைய எந்த விதமான அஃபிஷியல் போர்ட்டல்லையும் நம்மளால லாகின் பண்ண முடியும். அது வெஸ்டேஜ் மொபைல் ஆப்பாக இருக்கலாம், அல்லது myvestige.com, shop.myvestige.com, வெஸ்டேஜ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இது எல்லாமே வெஸ்டேஜ் உடைய அஃபிஷியல் வெப்சைட்ஸ் அண்ட் மொபைல் ஆப். ஸோ இதை வச்சு இந்த 3ல லாகின் பண்ணி உங்களுடைய ஆர்டர் போடுறதோ இல்லை நீங்கள் புதுசாக நபர்களை ஜாயின் பண்ணுறதோ அது எல்லாமே இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த வெஸ்டேஜ் ஆன்லைன் ஷாப்பிங் மொபைல் ஆப்பை ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயோ அல்லது ஐஃபோன்லேயோ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஐஃபோன் அப்படின்னாக்கா ஆப் ஸ்டோர், ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படின்னாக்கா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஆப் ஸ்டோரில் போகிறேன். அந்த ஆப் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வெஸ்டேஜ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அப்படின்னு தேடினா இந்த ஆப் வரும். ஸோ இதுதான் வந்து வெஸ்டேஜுடைய அஃபிஷியல் ஆன்லைன் ஷாப்பிங் மொபைல் ஆப். இதை நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ண பிறகு நம்முடைய ஸ்க்ரீனில் உள்ள வெஸ்டேஜ் அப்படின்ற இந்த ஆப் வந்துடும். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு இதை நம்ம என்டர் பண்ணணும். இப்போ நீங்கள் உள்ள லாகின் பண்ணுறதுக்கு ஐடி நம்பர் நான் என்டர் பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறேன். தென் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இப்போது லாகின் கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்ம லாகின் ஆகும்போது நமக்கு வந்துட்டு டச் ஐடி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இது டச் ஐடி அப்படின்றது என்னன்னா உங்களுடைய பெருவிரல் இருக்கக்கூடிய அந்த ரேகையை பயன்படுத்தி நம்மளால லாகின் பண்ண முடியும். ஸோ அது தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னும் போது நோ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நார்மலாகவே ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நம்மளால லாகின் பண்ண முடியும். ஸோ நான் நோ கொடுத்துட்டு உள்ள வரேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பில் லாகின் பண்ணும்போது வெஸ்டேஜுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் அந்த அக்ரி பட்டன் கொடுத்து ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா நம்முடைய கேஒய்சி அப்டேட் பண்ணணும். ஸோ அந்த கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு அதுவே நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். அந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஸோ ஏதாவது ஒன்று வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய கேஒய்சியை அப்டேட் பண்ணணும். ஸோ கேஒய்சி அப்டேட் பண்ணி முடித்த பிறகு நார்மலி கேஒய்சி அப்படின்றது நீங்கள் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மை கேஒய்சின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய கேஒய்சி டீடைல். ஸோ இது வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக வரும். உங்களுடைய கேஒய்சியை அப்டேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெஸ்டேஜில் ஐடி கிரியேட் பண்ணியாச்சு. நம்மளுடைய ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வச்சு வெஸ்டேஜுடைய ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்புக்குள்ளே லாகின் பண்ணியிருக்கோம். ரைட். இப்போ லாகின் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணி கேஒய்சி அப்டேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த ஸ்டெப்பு நம்முடைய ஐடியை ஆக்டிவேட் பண்ணணும். லைஃப் டைம் ஐடியா. இப்போ ஒரு நபர் உள்ள ஜாயின் பண்ணி கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டாலே வெஸ்டேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஓகே. பட் உங்கள் ஐடி ஒரு நிரந்தரமான ஐடியா இருக்கணும், வாழ்நாள் ஃபுல்லாக லைஃப் டைமுக்கு நம்ம ஐடி நிரந்தரமாக வெஸ்டேஜில் இருக்கணும் அப்படின்னா நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது நம்ம ஐடி என்ன பண்ணணும்னாக்கா ஆக்டிவேட் பண்ணணும். அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராடக்டை வாங்கணும். மினிமம் ஒரு 30 பாயிண்ட்டுக்கு நம்ம ப்ராடக்ட் வாங்கும்போது தான் வெஸ்டேஜில் நம்முடைய ஐடி நிரந்தரமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஐடி வித்தின் டைம் பீரியட் மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 30 நாட்களுக்குள்ள நம்ம பொருளை வாங்கலை அப்படின்னா அந்த ஐடி உங்களுடைய வெஸ்டேஜ் சிஸ்டத்திலிருந்து டெலீட் ஆயிரும். ரைட். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இப்போ நம்ம இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிட்டோம், உடனே பண்ண வேண்டிய விஷயம் என்ன, அடுத்தது பொருள் வாங்கணும். அப்போ அந்த பொருள் வாங்குறதுக்கு ஒன்று உங்கள் நியர்பையில் வெஸ்டேஜ் ஆஃபீஸ் இருந்ததுன்னா அங்கே நீங்கள் நேராக போயிட்டு உங்கள் ஐடியை யூஸ் பண்ணி பொருளை வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா வெஸ்டேஜுடைய வெப்சைட்டில் shop.myvestige.com மூலமாக ஆர்டர் பண்ணலாம். இல்லை வெஸ்டேஜுடைய மொபைல் ஆப் மூலமாகவும் நீங்கள் ஆர்டர் போடலாம்.
ஸோ இப்போ நம்ம இந்த மொபைல் ஆப் பயன்படுத்தி எப்படி ஆர்டர் போடுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த ஹோம் ஸ்க்ரீன்ல இருக்கீங்களா, இந்த ஹோம் ஸ்க்ரீன்ல டாப்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி இருக்கும். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியை நீங்க டச் பண்ணா அடுத்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீன்ல செல்ஃப் அண்ட் டவுன்லைன் அப்படின்னு இருக்கு. செல்ஃப் அப்படின்றது நமக்கு நாமே ஆர்டர் போட்டுக்கிறது வந்து செல்ஃப். இல்ல நான் வந்து என்னுடைய டவுன்லைனுக்காக ஆர்டர் போடணும் அப்படின்னா நீங்க டவுன்லைன் பட்டனை கிளிக் பண்ணி அவருடைய ஐடி நம்பரை கொடுத்து அவருக்கு ஆர்டர் போடலாம். ரைட். ஸோ இப்போ நமக்கு நாமே எப்படி ஆர்டர் போடுறது அப்படின்னு பார்ப்போம். அப்போ செல்ஃப் கிளிக் பண்றீங்க, உங்க ஐடி நம்பர் கொடுக்குறீங்க. உங்க ஐடி நம்பர் நீங்க அங்க என்டர் பண்ண உடனேயே உங்க நேம் கீழே டிஸ்பிளே ஆயிரும். ஸோ அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். கண்டினியூ ஷாப்பிங் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்றோம். இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்ம நம்ம போடக்கூடிய ஆர்டர் எந்த அட்ரஸுக்கு போகணும் அப்படின்றத இங்க தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். இப்போ நார்மலா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்க கொடுத்த அட்ரஸ் இருக்குல்லவா, அது இந்த இடத்துல தெரியும். இப்போ இந்த அட்ரஸ் இல்ல, நான் வேற அட்ரஸுக்கு கொடுக்கணும், இல்ல நான் அட்ரஸ்லயே தவறா போட்டிருக்கேன், நான் இதை வந்து சரி பண்ணி வேற சரியான அட்ரஸை டைப் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே நீங்க இந்த டெலிவரி அட்ரஸ்ன்ற செக்ஷன்ல தான் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க அட்ரஸ் கரெக்டா இருக்கா, ஃபோன் நம்பர் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லையா ஆட் நியூ அட்ரஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல ஹோம் டெலிவரி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு, அல்லது ஸ்டோர் பிக்கப் அப்படின்னு இருக்கும். ஸோ ஹோம் டெலிவரி அப்படி கிளிக் பண்ணீங்கன்னாக்கா ப்ராடக்ட் உங்க வீட்டுக்கே டைரக்டா கொரியர்ல டெலிவர் பண்ணிடுவாங்க. நீங்க ஸ்டோர் பிக்கப் அப்படின்னீங்கன்னாக்கா உங்களுக்கு நியர்பைல வெஸ்டேஜோடைய பிரான்ச் ஆஃபீஸ் இருந்ததுன்னா அந்த ஸ்டோர்ல போயிட்டு நீங்க இங்க ஆர்டர் போட்டுட்டு அந்த ஸ்டோர்ல போயிட்டு நீங்களே கலெக்ட் பண்ணிக்கிற போல இருந்ததுன்னா ஸ்டோர் பிக்கப். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஹோம் டெலிவரியை செலக்ட் பண்ணியிருக்கேன். தென் நம்மளுடைய கண்ட்ரியும் சூஸ் பண்ணிக்கலாம், இந்தியா. அடுத்தது உங்களுடைய பின்கோடு, உங்களுடைய ஸ்டேட்டு அண்ட் சிட்டி, உங்களுடைய ஃபுல் அட்ரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் வந்துட்டு நீங்க தமிழ்நாடு சூஸ் பண்ணி பின்கோடு கொடுத்துக்கோங்க. தென் உங்க ஃபோன் நம்பர் கொடுத்துறீங்க. இப்போ நான் இங்கே சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணும்போது நமக்கு வந்து ரெகுலர் டெலிவரியா அல்லது வேர் ஹவுஸ் டெலிவரியா அப்படின்னு கேட்குது. ஸோ இது என்ன அப்படின்னா ரெகுலர் டெலிவரி அப்படின்றது நம்முடைய பிரான்ச் ஆஃபீஸ்ல இருந்து ப்ராடக்ட் நம்ம வீட்டுக்கு வந்துடும். இப்போ நீங்க ரெகுலர் டெலிவரி சூஸ் பண்ணி பொருளை சூஸ் பண்ணும்போது ஒரு சில டைம்ல அந்த இடத்துல ப்ராடக்ட் அவைலபிள் இல்லாம கூட இருக்கலாம். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா வேர் ஹவுஸ் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ வேர் ஹவுஸ்ல இருந்து நமக்கு ப்ராடக்ட் டெலிவரி ஆகும். ஸோ இது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் வந்து ரெகுலர் டெலிவரி கொடுத்துட்டு உள்ள வந்துட்டேன். இப்போ என்ன ஆகும்னா நமக்கு அந்த அட்ரஸ் சேவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஆர்டர் போடணும். இங்க இந்த சர்ச் பட்டன் இருக்குல்ல, இந்த சர்ச் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னாக்கா மேலே வந்துட்டு இங்கே லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இங்கே நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு ஒரு சோப்பு வேணும் அப்படின்னாக்கா சோப்பு டிஸ்பிளே ஆகும். இந்த சோப்பில் என்ன குவான்டிட்டி வேணுன்றதை நீங்கள் மேலேயே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 4 சோப் வேணும். அண்டு பேஸ்ட்டு, எனக்கு ஒரு 2 பேஸ்ட் வேணும். ஒயிட்னிங் பேஸ்ட் ஒன்று வேணும். அதுக்கப்புறமா ப்ரஷ் வேணும். ஸோ ஒரு செட்டு ப்ரஷ்ஷு, ஆயிலு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு குக்கிங் ஆயில் போடுறேன், ஒரு ஹேர் ஆயில் போடுறேன், அப்புறமா டாய்லெட் கிளீனர் ஒன்று போட்டிருக்கேன், அப்புறமா ஷாம்பு போடலாம். ஷாம்பு ஒரு 2 ஷாம்பு போட்டிருக்கேன். இப்போ ஹைவெஸ்ட் ப்ராடக்ட். ஸோ இது எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட். நம்ம ரெகுலராக வீட்டுக்கு துணி துவைக்கிறதுக்கான பவுடர் போடுறோம், பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கான லிக்விட் போடுறோம், அண்டு துணி துவைக்கிறதுக்கான லிக்விட் ஒன்று போடுறோம், டாய்லெட் கிளீன் பண்ணுறதுக்கான லிக்விட் ஒன்று போடுறோம், தர துடைக்க ஒரு லிக்விட் போடுறோம். ஸோ இது எல்லாமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது. தென் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டீ போடலாம். நான் ஒரு டீ போடுறேன். தென் வந்து ஒரு காஃபி. ஓகே, நான் வந்துட்டு ஸ்பிருல்னா அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ ஸ்பிருல்னா ஒன்று ஆட் பண்ணுறேன். தென் வந்து ஒரு ஃப்ளாக்ஸ் ஆயில் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ நமக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபேர்னஸ் க்ரீம் வேணுனாக்கா ஃபேர்னஸ் க்ரீம், உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ ஆட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில். ரைட்டா? தென் நம்ம ப்ராடக்டை சூஸ் பண்ணுறது இங்கே நீங்கள் இந்த டாப்பில் இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா,
டாப் லெஃப்ட்ல ஒரு 3 கோடு போட்டிருக்காங்க. இதை நீங்க தொட்டீங்க அப்படின்னாக்கா கேட்டகரி வைஸாகவும் நம்ம ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேட்டகரிஸை சூஸ் பண்ணும்போது ஓரல் கேர் வேணும்னாக்கா ஓரல் கேர்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே வந்துடும். அதே போல ஹோம் கேர் அப்படின்னாக்கா நம்ம ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஹோம் கேர் ப்ராடக்ட், அது வந்து நீங்க பர்சனல் கேர் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்தாக்கா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பர்சனல் கேர் ப்ராடக்ட் எல்லாமே கிடைச்சிரும். ஸோ இது கேட்டகரிஸ் வைஸும் நம்ம சூஸ் பண்ண முடியும். அல்லது பிராண்டிங் வைஸாகவும் நம்மளால என்ன பிராண்ட்ஸில் நமக்கு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றது பிராண்டிங் வைஸாக சூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ப்ராடக்டை சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ண ப்ராடக்டோடைய லிஸ்ட் எங்க பார்க்கலாம்னாக்கா இந்த மை கார்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குல்லவா, அதை நீங்க தொட்டீங்கன்னாக்கா இப்போ இங்க நமக்கு அட்ரஸ் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய ஐடி நம்பர், அப்புறமா அட்ரஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துங்க. அதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாம் நீங்க சூஸ் பண்ணதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. நான் வந்து சோப்பு வந்துட்டு 4 சூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் எனக்கு 4 வேண்டாம் 3 வேணும் அப்படின்னா 1 கம்மி பண்ணிக்கலாம். இல்ல 5 வேண்டும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவைன்னாலும் இங்கேயும் மாடிஃபை பண்ண முடியும். அப்போல வந்து பேஸ்ட் இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை இங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட், எல்லா பொருளும் கரெக்டா இருக்கு. கன்சிஸ்டன்சி ஆஃபர், இப்போ வெஸ்டேஜில் நம்ம ஜாயின் பண்ணும்போது கம்பெனி நமக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. மினிமம் வந்து 30 பாயிண்ட் அது பண்ணாதான் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்றது. ஸோ அந்த ஜாயின் பண்ணும்போது அந்த 30 பாயிண்ட் நம்ம ஆர்டர் போட்டால் தான் கொரியர் நமக்கு ஃப்ரீயாகவும் வந்துடும். அது ஃபர்ஸ்ட் விஷயம். கம்பெனி நமக்கு கொடுக்கக்கூடிய ஆஃபர், இப்போ நீங்க ஜாயின் பண்ணும்போதே ஒவ்வொரு மாசம் ஒரு ஜாயினிங் ஆஃபர்னு வரும். அந்த ஜாயினிங் ஆஃபருக்கு ஏற்ற போல நம்ம ப்ராடக்ட் வாங்கும்போது நமக்கு அந்த ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். அது இல்லாமல் கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்டுக்கு நம்ம பொருளை வாங்கும்போது அதையே 4 மாசம் தொடர்ந்து வாங்குறோம் அப்படின்னா ஒரு 2500 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட் வவுச்சரை கம்பெனி நமக்கு ஃப்ரீயா தராங்க. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு ஒரு 4 மாசம் பொருளை வாங்குறோம், 5வது மாசம் நம்ம வீட்டு தேவையான பொருளை கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபாய் டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்ல எம்ஆர்பியில் 3000 மதிப்புள்ள பொருளை நம்ம என்ன பண்றோம், ஃப்ரீயாவே வாங்கிக்க போறோம். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய சேமிப்பு. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா பொருளை ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும் போதே அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படின்றத பயன்படுத்தி அதுக்குள்ள போறோம். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படின்றது ஒரு அற்புதமான வாய்ப்பு. நம்மளால மிகப்பெரிய லெவல்ல சேவ் பண்ண முடியும், பணத்தை சேவ் பண்ணலாம். ரைட், நான் எல்லா பொருளும் பார்க்குறேன். நமக்கு இருக்கக்கூடியது மொத்தம் வந்துட்டு 118 பிவி ஆயிருக்கு. ரைட், நம்ம 100 பிவிக்கு மேல வேணும். ஓகே ஃபைன். இப்போ ரூபாய் மதிப்புல பார்த்தீங்கன்னாக்கா 4185 ரூபாய் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பொருளை வாங்குறோம். ரைட், இப்போ நான் செக் அவுட் அப்படின்னு கொடுக்குறேன். செக் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணுறது, அட்ரஸ் கன்ஃபர்மேஷன், நம்ம கொடுத்த அட்ரஸ் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. இப்போ கன்ஃபார்ம். ஸோ என்ன ஆயிடுச்சு, இப்போ அட்ரஸ் வந்துருச்சு, ரெகுலர் டெலிவரியிலேருந்து வரப்போகுது, எந்த ஐடி நம்பர்லேருந்து ஆர்டர் போடுறோம், எந்த ஐடி நம்பருக்கு ஆர்டர் போடுறோம், ப்ளஸ் என்னென்ன ப்ராடக்ட் ஆர்டர் போடுறோம், அதனுடைய குவான்டிட்டி எவ்வளோ, எல்லாமே நமக்கு இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆட் வவுச்சர் அண்ட் ப்ரமோஷன், இதை நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த மாசத்தில் இருக்கக்கூடிய ஏதானும் ரீபர்ச்சேஸ் ஆஃபர் இருக்கா, இல்லை ஜாயினிங் ஆஃபர் இருக்கா அப்படின்றது எல்லாமே எங்கே தெரியும்னாக்கா இந்த ஆட் வவுச்சர் அண்ட் ப்ரமோஷன் அப்படின்றதுல தான் தெரியும். நீங்கள் இதை செலக்ட் பண்ண உடனே ஸோ இப்போதைக்கு இங்கே எதுவும் ப்ரமோஷன் இல்லை, அதனால காமிக்கல. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரேடியோ பட்டன், ஒரு ரவுண்டாக செலக்ட் பண்ணுறப்பல பட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நமக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ அந்த ஆஃபரும் இதில் அப்ளை ஆயிரும். ரைட், இப்போ டோட்டலாக நமக்கு வந்துட்டு பிவி எவ்வளோ, அமௌண்ட் எவ்வளோன்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நான் ப்ரொசீட். ஸோ இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து 4185 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டுக்கிறதுனால நமக்கு கொரியர் சார்ஜ் எதுவும் வரல. இப்போ டோட்டல் அமௌண்ட்டு ஆர்டரை வந்து நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணலன்னா கன்ஃபார்ம் அண்ட் பே அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இமிடியேட்டாக நீங்கள் என்ன பண்ண முடியும், பேமெண்ட்டை வந்துட்டு பே பண்ணி ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். இல்லைன்னா ஆட் டு லாக் அப்படின்னாக்கும் லாகில் ஆட் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா கன்ஃபார்ம் அண்ட் பே அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பே பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா இப்போ அமௌண்ட்டை வந்து டைரெக்டாக நமக்கு வந்து பேமெண்ட்டு கன்ஃபர்மேஷன் ஆயிரும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டோட்டலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன லாக் டீட்டெயில் எல்லாமே இங்கே இருக்கும், டோட்டல் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுனாக்கா டோட்டல் அமௌண்ட்டு இந்த பேமெண்ட் மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஜிபே பண்ணலாம்,
அல்லது நெட் பேங்கிங் யூஸ் பண்ணலாம் அல்லது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த மெத்தடில் வேணுமோ நீங்கள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் பண்ண உடனே ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிரும். பிடியும் இமிடியேட்டாக அப்டேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட்டு ஒரு 2லிருந்து 3 ஒர்க்கிங் டேஸில் ப்ராடக்ட் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆயிரும். ரைட். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஆர்டரை வெஸ்டேஜோடைய ஆன்லைன் ஷாப்பிங் மொபைல் ஆப் மூலமாக போட முடியும். ரைட். இப்போ நான் பேமெண்ட் இங்கே நீங்கள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வேளை அந்த டைமில் ஆர்டருக்கு பேமெண்ட்டு போடலை, கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா நீங்கள் லாகில் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து எங்கள் டாப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ஒரு 3 கோடு போட்டிருக்காங்களவா, அதை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் டீடைல்ஸ் வரும். ஆர்டர் மை ஆர்டர்னு இருக்கும், மேக் பேமெண்ட் இருக்கும். ஸோ இந்த மை ஆர்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இன்னைய டேட்டில் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ஆர்டர் டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம். அதே ஆர்டர் கேன்சல் ஆகிருந்தா கேன்சலில் வரும், இன்வாய்ஸ் ஆகிட்டு இருந்தாக்கா இன்வாய்ஸில் வரும், டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு டெலிவரி அப்படின்ற டீட்டெயிலில் வரும். இது வந்து ஆர்டர் டீட்டெயிலில் பார்த்துக்கலாம். இப்போ அதே போல் அந்த மேலே டச் பண்ணுறீங்க. இப்போது பேமெண்ட் பண்ணணும், நீங்கள் அங்கே லாகு சேவ் பண்ணியிருப்பீங்க. பேமெண்ட்டு இப்போ பண்ணணும் அப்படின்னாக்கா மேக் பேமெண்ட் கொடுத்து இப்போ நம்ம இன்னைய டேட்டில் ஆர்டர் போட்டு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். பட் இப்போ மேக் பேமெண்ட் வழியாக போயிட்டு சேம் மெத்தடை பயன்படுத்தி பேமெண்ட்டும் நம்ம பண்ணலாம். கூகுள் பே மூலமாக பண்ணலாம் அல்லது யூபிஐ மெத்தடு, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு. ஸோ எனி மெத்தடில் நம்ம பேமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணலாம். கிளியர் ஃப்ரெண்ட்ஸ்? இதுவரையில் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ரெகுலராக நம்ம போடக்கூடிய வெஸ்டேஜ் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் இருக்குது. அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் டைரெக்டாக உங்களுக்கு நம்ம போடக்கூடிய வீடியோஸ், ப்ராடக்ட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிளான் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், ஸோ நம்ம போடக்கூடிய எந்த விதமான வீடியோஸ் இருந்தாலும் உங்களுக்கு டைரெக்டாக வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ வெல்த்.